ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துக்கிறேன். இந்த வெள்ளிக்கிழமை காலையிலே நீங்கள் நல்ல சுகமாயிருப்பீர்களாக, ஆசீர்வாதமாயிருப்பீர்களாக, சமாதானம் இருப்பீர்களாக, மன ரம்யமாய் காணப்பட என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒத்தாசை பண்ணுவாராக. இன்று காலை சபையில் 10 மணிக்கு உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. தக்க சமயத்தில் நீங்கள் யாரும் கடந்து வந்து உபவாச ஜெபத்தில் கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. அதற்குள்ளதாக வெள்ளிக்கிழமைக்குள்ளே வந்து விட்டோம். வேகமாய் நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த வெள்ளிக்கிழமை காலையில் திரும்ப ஏசாயாவின் புத்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 42ஆம் அதிகாரத்தில் அதற்கு முந்தின பகுதிகளை வாசித்தால் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு வராதவர்களுக்கு ஏற்படுகிறதான கஷ்டங்களை குறித்து சொல்லியிருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட சூழலில் இருந்து வருகிறவர்களை குறித்து 16ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது. குருடரை அவர்கள் அறியாத வழியில நடத்தி, ஏன் தவறான வழியில நடக்கிறார்கள்? அவளுக்கு வழி தெரியாது, பார்வை இல்லை. ஆனால் குருடரை அவர்கள் அறியாத வழியில நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதையில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து, அதாவது அவர் தவறான வழியில போய் கொண்டிருக்கிறார்கள், எங்கே போறோன்னு தெரியாது. ஆனால் அவர்களுக்கு தெரியாத பாதைகளிலே அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். அப்போ அவர்களுக்கு பார்வை இல்லாததுனாலே அவர்களுக்கு எல்லாம் இருட்டு தான், எங்கே என்ன நடக்குன்னு தெரியாது. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வானத்தையும் பூமி சிருஷ்டித்த பொழுது, பூமி அந்தகாரமாக இருந்த போது முதல் சொன்ன வார்த்தை என்னவென்று கேட்டால், வெளிச்சம் உண்டாக கடவுது. அப்போ வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு வெளிச்சத்தை தருகிறவர் மாத்திரமல்ல, நம்மையே வெளிச்சமாய் மாற்றுகிறவர். இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து, அப்போ நம்ம இருட்டை வெளிச்சமாக்குறது மாத்திரமல்ல, கோணலை செவ்வையாக்குறது மாத்திரமல்ல, இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். நாம் அறிந்திருக்கிற நமது ஆண்டவராகிய கர்த்தர் ஆரம்பத்திலிருந்து வேதத்தின் கடைசி வரைக்கும் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்று கேட்டால், நான் உன்னுடைய விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த நாள் காலையில தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தையின்படி அறியாத வழியில் நடத்துகிறார். ஏன்னு கேட்டால் அவர் சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறார், நான் உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்போ நமது மேல் எப்பொழுதும் கண்களை வைத்திருக்கிறதுனால நம்ம அறியாத பாதையில் நடத்தும்போது சரியான பாதையில் நடத்தி, இருட்டில் நடக்கும்போது வெளிச்சத்தில் நடத்தி, கோணலான பாதையில் நடக்கும்போது செவ்வையான பாதையில் நடத்தி அவர்களுக்கு செய்து அவளை கைவிடாதிருப்பேன். பரிசுத்த பிதாவை இந்த காலவேளையில எங்களுக்கு தந்த தைரியப்படுத்துகிற, ஊக்கப்படுத்துகிற, உற்சாகப்படுத்துகிற, பக்தி விருத்தி அடையத்தக்கதான வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை நாங்கள் உள்வாங்கி அதன்படி நடக்க எங்கள் அனைவருக்கும் கிருபை தாரும். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவளை கைவிடாதிருப்பேன். God bless you abundantly again and again and again and again. Amen.